புதுச்சேரி 15வது சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தற்போது தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். தன்ராஜ், வணக்கம். இன்று புதுச்சேரியில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் தொடங்கியிருக்கிறது. இது தொடர்பான முழு தகவல்கள். வணக்கம். புதுச்சேரி சட்டப்பேரவையின் 15வது சட்டப்பேரவை 6வது கூட்டத்தொடர் இன்று காலை சரியாக 9:30 மணிக்கு தொடங்குகிறது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதாலும் பட்ஜெட் கூட்டத்தொடர் என்பதாலும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உதவியுடன் தற்போது இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரானது நடைபெற்று வருகிறது. சரியாக காலை 9:30 மணிக்கு இந்த கூட்டத்தொடர் தொடங்கியது. முன்னதாக சட்டசபை வந்த ஆளுநர் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை சட்ட சபாநாயகர் செல்வம் மலர் கொடுத்து வரவேற்றார். தொடர்ந்து ஆளுநருக்கு காவல்துறை அணிவகுப்பு மரியாதையும் அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சட்டசபை மைய மண்டபத்திற்கு வந்த துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதர் தமிழ்தாய் வாழ்த்து வாசிக்க, அதனைத் தொடர்ந்து தமிழில் தனது உரையை தற்போது நிகழ்த்தி வருகிறார். புதுச்சேரியில் இன்றைய தினம் ஆளுநர் உரையுடன் இந்த தொடர் நடைபெற்று வருகையில் நாளைய தினம் ஆளுநர் உரைக்கு மீது இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் நடைபெறுகிறது. அதனைத் தொடர்ந்து புதன்கிழமை 2025 மற்றும் 2026ஆம் ஆண்டிற்கான புதுச்சேரியின் முழு பட்ஜெட்டை நிதியமைச்சர் பொறுப்பு வைக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார். அதாவது அடுத்த ஆண்டு புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் இந்த ஆண்டு நடைபெறுகிற இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு புதிய அறிவிப்புகள், மக்கள் நல சார்ந்த திட்டங்கள் புதிதாக அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதுச்சேரியில் இந்த கூட்டத்தொடரானது எத்தனை நாட்கள் நடைபெறும் என்பது குறித்தும் இதன் பிறகு அதாவது இந்த பட்ஜெட் தாக்கல் செய்த பிறகு அலுவல் ஆய்வுக்குழு கூட்டமானது கூடி முடிவு செய்யும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி சட்டசபை சுற்றிலும் போலீசார் மிகுந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதனிடையே புதுச்சேரி யூனியன் பிரதேசமான புதுச்சேரி பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்கு மத்திய அரசின் ஒப்புதல் பெற வேண்டிய அவசியம். இதற்காக கடந்த மாதம் முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் கூட்டம் நடைபெற்று பட்ஜெட்டை இறுதி செய்து மத்திய அரசின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் இதுவரை மத்திய அரசின் அனுமதி கிடைக்கவில்லை. இந்த பட்ஜெட்டிற்கு இன்று மாலைக்குள் மத்திய அரசின் அனுமதி கிடைக்கும் எனவும் புதன்கிழமை முழுமையான பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் புதுச்சேரி வரலாற்றில் முதன்முறையாக தற்போது நடைபெற்று வரும் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரானது காகிதமில்லா பட்ஜெட்டாகவும் நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.